எம்மா எனக்கு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுவீங்களா? ஏன் உனக்கு 7 கழுத வயசாகவும் இன்னும் ஒரு எண்ணெய் தேய்க்க தெரியாதா உனக்கு? லேட்டி நான் உன்கிட்ட ஒன்றும் எதுவுமே கேட்கல, நான் அம்மாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்கிட்டி வாரா? அன்னைக்கு மட்டும் பெருசா சொன்னாலும் ஷாம்பு போட்டு விட சொன்னதுக்கு 7 கழுத வயசாகவும் ஒரு ஷாம்பு கூட போட தெரியல. நல்லா சொல்ல தெரிஞ்சில்ல? லேட்டி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் அம்மாட்ட தானே சொல்லுவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு. மகி, எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பா ஆயிரும். நீ தியாயி மக்களே, அப்படி கையோட குளிக்க தானே செய்வா நீ தியாயம். ஆமா நீங்க சரியான ஆளுதான். ஏன் மண்டைய பாருங்க, அவளுக்கு மண்டைய பாருங்க. இல்லாட்டி ஏன் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு மண்டைக்கு என்ன சம்பந்தம்? திடீர்னு மண்டைய பாருங்கன்ட்டு வரா. ஆமா சின்ன வயசுல அவளுக்கு மண்டைய நீங்க நல்லா உருட்டி விட்டுருக்கிறீங்க, அதனாலதான் அவளுக்கு மண்டை உருண்டையா இருக்கு. ஏன் மண்டைய பாருங்க, நாரோல்ல இருந்து ராஜபாளையத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நாகர்கோயில்ல இருந்து ராஜபாளையத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இல்லாட்டி சிரிக்காத சொல்லிட்டேன். மக்களே, உனக்கெல்லாம் மண்டையை உருட்டி விட்டுருந்து, அது உருளவே இல்லை. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் தலையை உருட்டி விட்டுருந்து. சரி மண்டைய உருட்டுனது இருக்கட்டு, எண்ணெய் ஒழுங்கா தேய்ச்சி விட்டியலா? அவளுக்கு மட்டும் நல்ல எண்ணெய் தேய்ச்சதுனால தானே நிறைய முடி வளர்ந்துருக்கு. ஏன் முடிய பாருங்க, சிப்பி முடி மாதிரி இருக்கு பாருங்க. லெட்டி லெட்டி சிரிப்பு காமிக்காதட்டி. என் மண்டையை நல்லா கிண்டல் பண்ணுவா. டோப்பா மண்டை, அந்த மண்டை, இந்த மண்டைன்னு இப்ப பெருசா வந்து இது பண்ணுவா. நீங்க இப்ப எனக்கு என்ன தேய்ச்சி விடுவியலா விட மாட்டியலா அதை மட்டும் சொல்லுங்க. லெட்டி கை பிசு பிசு ஆயிரம் தரட்டி ஒன்ன தியாயின்னு சொல்லுங்க. அதை ஒரு பிள்ளை புரிஞ்சுக்க தெரியாதா? நீங்க சரியான ஆளுதான். அவளை மட்டும் தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க, என்ன வேற யார்கிட்ட தான் தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க. டவுட்டுக்கு வாங்கிருவீள் நினைக்க. என்ன ஒன்ன தேய்ச்சி விடண்டா. ஐயா ஐயா ஐயே, என்ன அவ்வளோ அண்ணா போச்சு. அதான் உங்களுக்கு நான் சொல்லது எதுவுமே பெருசாப்படாது. நான் அழுதாலும் கண்ணீர் வடிச்சாலும் உங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது. என்ன கீழே சிந்திரக்கூடாது, என்ன வேஸ்ட் ஆயிடக்கூடாது. லெட்டி டெய்லி நீ தானே என்ன தேய்ப்பா, இன்னைக்கு என்ன புதுசா உனக்கு? எல்லா பிள்ளைகளும் என்கிட்ட எப்படி கேட்கும் தெரியுமா? உங்க அக்கா கூட முடி நிறைய இருக்கு, உனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருக்காவ தெரியுமா? சுத்தி சுத்தி நீ இதுக்கு தான் வருவான்னு எனக்கு தெரியும். என் முடியை மட்டும் நீ கண்ணு வைக்காதன்னு சொல்லிட்டேன். லெட்டியா என்ன செய்வா நீ? என்னடி செய்வா? சும்மா இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் முடி நல்லா இருக்கு, நீளமா இருக்கு, அடர்த்தியா இருக்கு, அப்படி இருக்கு எப்படி இருக்கு. உனக்கு சிப்பி முடிய வச்சுட்டு நீ இருந்தா போதும். ஆமா சிப்பி முடி. உனக்கு மண்டையை உருட்டி விடாம எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விடாம இருந்தேன்னா வா முடி எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். எம்மா தொடங்கிட்டாளோ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை இவ்வளோ பேசுவாள்வளா? ஏ கடவுளை.